Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெனரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பத்தின கேள்விகள் தான் பார்க்க போறோம். அதுலயும் அரசியல் டாபிக்ல இருந்து தான் क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஎன்பிஎஸ்சி, சிம்கோ மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து பார்ட் சியோட கொஷின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंஸை பார்க்கலாம். 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் தேர்தல் ஆணையர் எத்தனை பேர்? இதுக்கான பதில் 3 பேர். 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா குட ஓலை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? இதுக்கான பதில் சோழர்கள் ஆட்சி காலத்தில். 38வது கேள்வி இந்திய தேசிய வாக்காளர் தினம். இதுக்கான பதில் ஜனவரி 25. 39வது கேள்வி தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? இதுக்கான பதில் பிரதமர். 40வது கேள்வி பார்த்தீங்கன்னா VVPAT என்பதன் பொருள். இதுக்கான பதில் ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். 41வது கேள்வி VVPAT எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கான பதில் 2014ஆம் ஆண்டு. 42வது கேள்வி NOTA நோட்டா என்பதன் பொருள். இதுக்கான பதில் none of the above. 43வது கேள்வி எந்த ஒரு வாக்காளரின் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவிக்கலாம். இதுக்கான பதில் நோட்டாவிற்கு வாக்களிப்பதன் மூலம். 44வது கேள்வி நோட்டா எந்த விதியை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது? விதி எண் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 49 ஓ. 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதி. 45வது கேள்வி நோட்டா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான பதில் 2014ஆம் ஆண்டு. 46வது கேள்வி நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? இதுக்கான பதில் 14வது இடம். 47வது கேள்வி ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கு உள்ளது? இதுக்கான பதில் சீனா, கியூபா, ரஷ்யா. 48வது கேள்வி இரு கட்சி ஆட்சி முறை எங்கு உள்ளது? இதுக்கான பதில் அமெரிக்கா, இங்கிலாந்து. 49வது கேள்வி பல கட்சி ஆட்சி முறை எங்கு உள்ளது? இதுக்கான பதில் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. 50வது கேள்வி பார்த்தீங்கன்னா உலகில் எத்தனை வகையான ஆட்சி முறை உள்ளது? இதுக்கான பதில் 3. 51வது கேள்வி தேசிய கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக தகுதி பெற்றிருக்க வேண்டும்? 4 மாநிலங்களில் 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை. இதுக்கான பதில் 7. 52வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட தகுதிகள் என்ன? இதுக்கான பதில் முதலாவது மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில்
பதிவான வாக்குகளில் மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 53வது கேள்வி, எதிர்க்கட்சி தலைவர் எத்தனையோ தகுதிகளை பெற்றிருக்கிறார்? இதுக்கான பதில் கேபினட் அமைச்சர் தகுதியை. 54வது கேள்வி, பொது கணக்கு குழுவின் தலைவர் யார்? இதுக்கான பதில் எதிர்க்கட்சி தலைவர். 55வது கேள்வி, அழுத்த குழுக்கள் என்ற சொல் எங்கு உருவாக்கப்பட்டது? இதுக்கான பதில் அமெரிக்கா. 56வது கேள்வி, அழுத்தம் குழுவின் வேறு பெயர் என்ன? இதுக்கான பதில் நலம் குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட நலன்கள். 57வது கேள்வி, அரசியலில் மற்றொரு முகம் என்று இதனை கூறலாம். இதுக்கான பதில் அழுத்த குழுக்கள். 58வது கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்த நாட்டின் தலைவரானார்? இதற்கான பதில் 1994ஆம் ஆண்டு. 59வது கேள்வி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்றால் என்ன? 14 வயதில் சிறுவர்கள் சுரங்கங்கள் மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபட சட்டப்படி குற்றமாக்கும் ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவும் நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. இதற்கான பதில் நீதி பேராணை. 60வது கேள்வி, எது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் இடம்பெறவில்லை? இதற்கான பதில் அடிப்படை கடமைகள். 61வது கேள்வி, முதலாவது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? இதுக்கான பதில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 62வது கேள்வி, மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? இதுக்கான பதில் 11 அடிப்படை கடமைகள். 63வது கேள்வி, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்களை பராமரிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதுக்கான பதில் 2007ஆம் ஆண்டு. 64வது கேள்வி, இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போது இயற்றப்பட்டது? இதுக்கான பதில் மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் இயற்றப்பட்டது. 65வது கேள்வி, இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் வகை? இதுக்கான பதில் 1993ஆம் ஆண்டு பிரிவு 21. 66வது கேள்வி, குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஐநா சபை எப்போது ஏற்றுக்கொண்டது? இதுக்கான பதில் 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20. 67வது கேள்வி, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யும் சட்டம்? இதுக்கான பதில் 2009ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. 68வது கேள்வி, சட்டப்பிரிவு 21 ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்ற இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது?
இதுக்கான பதில் 2009ஆம் ஆண்டு. 69வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் உதவிட தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கருவி எது? இதுக்கான பதில் காவலன் SOS. 70வது கேள்வி பார்த்தீங்கன்னா, போக்சோ சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? இதுக்கான பதில் 2012ஆம் ஆண்டு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் C தான் பார்த்துட்ருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.